ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டான்ஸ் பாட்லாம் வரும் கனவு சீன்லலாம் கூட. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இப்போ நினச்சி பார்க்க முடியுமா? சுவிட்சர்லாண்டில் இல்லைன்னா நியூசிலாண்டில் எடுக்கலாம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஒரு 4-5 வருஷம் முன்னாடின்னா கச்சேரி ஆரம்பித்து ஒரு 8 மணி நெருங்க போகிறதுன்ற போது அப்படியே சாரையாக ஜனங்கள் எழுந்து போகிற சமயம் ஐயோ என்னடா அது. ஆமாம், எப்பவுமே சவால், கூடுதல் சவால். ஏன்னா இந்த டைம்குள்ளே ராகம் தானம் பல்லவியில் வெரி வெரி டஃப். என்னெல்லாமோ செய்ய வேண்டியிருக்குது. கொஞ்சம் சம்டைம்ஸ் கவலையாக இருக்குது. எவ்வளோதான் இந்த சங்கீதம் அப்படின்றத சரியாக பாடுறதுக்கே வாழ்நாள் பத்தாது. நிச்சயமாக மீதிலாம் என்டர்டெயின்மெண்ட் தான் முதல்ல இருக்குது. கர்நாடக சங்கீதத்துக்கு அது இல்லைன்றது நானே ஒத்துக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு எல்லா விதமாக எல்லாம் குழந்தைகள் தான் சார். எல்லா இடத்துலையும் என்னோட அபிப்பிராயம் நான் பார்த்தேன், குழந்தைகளாக தான் இருக்காங்க. நம்ம சந்தோஷமாக நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அவார்ட் தானாக வந்தால் வரட்டும் அப்படின்னு கெத்தாக இருக்கிறவங்க நம்ம சவுத் இண்டியன் கலைஞர்கள். வருஷம் 16 எல்லாம் நான் 11th 12th அப்படி ஃபர்ஸ்ட் இயர் அதெல்லாம் நம்ம இது கிழக்கு வாசல் நிறைய சார். சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. எவ்வளோ பாட்டு, என்ன சிந்து பைரவி, தர்மவதி, சிவரஞ்சனி. இப்போ ரெக்கார்டிங் தெரிஞ்சிருக்கணும், எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், விஷுவல் எப்படி கொடுக்கறது, மார்க்கெட்டிங். முதல்ல அந்த விஷயம் நீங்க சொல்லவே இல்லையே. அம்மா, பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் சலநாட்டையில. அதே மாதிரி இது ஒரு பொன் மாலை பொழுது. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. பிரபல பாடகி த ஒன் அண்ட் ஒன்லி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாங்க, நிறைய ஃபாரின் டூர்லாம் போயிட்டு இருக்கீங்க போல சமீப காலமா. போயிட்டு வந்தேன். அபூர்வமா இருக்கு. இல்ல போயிட்டு வந்தேன், 6-7 டூர் போயிட்டு வந்தேன். யூரோப்பன் டூர். ஆமா, யூரோப் போயிட்டு வந்தேன், யூகே போயிட்டு வந்தேன், கனடா போயிட்டு வந்தேன், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் இதெல்லாம் போயிட்டு வந்தேன். சங்கீதம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சங்கீதம் என்ன அப்படி சொல்றீங்க? அங்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, நம்ம சங்கீதம் நல்லா தான் இருக்கு, எப்பவுமே எல்லா இடத்துலயும் நல்லா தான் இருக்கு. சங்கீதத்துல ஒன்றும் குறைச்சல் இல்லை. தமிழ் சினிமாவில் சமீப காலமாக உங்களை கேட்க முடியலையே. நித்யஸ்ரீ மாதிரி கிளாசிக்கல் சிங்கர்ஸ் கொஞ்சம் இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா நம்ம உடம்பாக்கத்து நண்பர்கள்? அப்படிலாம் சொல்றதுக்கு இல்லை சார், பாடுறாங்களே கிளாசிக்கல் சிங்கர்ஸ், அப்பப்போ பாடுறாங்க. குறைவு. இப்போ ராகா பேஸ்டா இல்லை ஒரு கிளாசிக்கலா அந்த மாதிரி ஒரு பாடல் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு பாட்டு. முத்தமழை இப்போ நல்லா ஓடுது. கிளாசிக்கலாக அப்படியே ஒரு பியூர் ஒரு 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 பரதநாட்டியம் காஸ்டியூமில் முன்னாடி ஒரு டான்ஸ் பாட்டெலாம் வரும் கனவு சீன்லலாம் கூட. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இப்போ நினச்சி பார்க்க முடியுமா? சுவிட்சர்லாண்டில் இல்லைன்னா நியூசிலாண்டில் எடுக்கலாம் அப்படி தானே சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் மோஸ்ட் ஆஃப். இப்போதைக்கு பெரிய கிளாசிக்கல் பேர். அது கரெக்ட் தான். ஸ்டார்டிங் ஒரு பந்துராளி மாதிரி போகுது, பட் அதுக்கப்புறமா வேற மாதிரி. அது அதான் ஒரு 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 ஜஸ்ட் ஒரு மிளகு பிடி மாதிரி கொஞ்சோண்டு ஒரு ஸ்ப்ரிங்கிள்க்கு தான் அந்த மாதிரி வருது. திறமை குறைச்சல்னு சொல்லலை, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் சங்கீதம் தெரிஞ்சவங்கள்லாம் இருக்காங்க, அவங்க வேணும்னா பண்ணுவாங்க. பட் அந்த தீம் ட்ரெண்ட் அப்படி, மூவி எடுக்கிறது அப்படி ரசிக்கத்தன்மைன்னு கூட சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் ஏதோ என்னை பார்த்தாங்கன்னா எல்லாரும் ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்கிற சமயத்தில் ரசிகர்களை குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு அப்படி இருக்குது சார் சினிமா உலகம், சினிமா எல்லாமே எல்லாம் ரீல்ஸ் காலமாயிடுது கொஞ்சம். கரெக்ட். ஸோ கர்நாடிக் மியூசிக் இது சபா கச்சேரிங்களாம் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்ச நாளாகவே நம்ம இது சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அட்டெண்டன்ஸ் அப்படின்றது பார்த்ததுன்னா கொஞ்சம் அதில் ஒரு டிப் இருக்குது அப்படின்னு தோணுறது. பர்ஃபார்மன்ஸ் லெவலில் பார்த்ததுன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பாடுறாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இப்போ சின்ன பசங்கள்லாம் ஈவன் டீனேஜர்ஸ் கச்சேரி பண்ணுறது கேட்க வர சமயத்தில் ரொம்ப நல்லா பாடுறாங்க. ஸோ திறமையில் குறைச்சல் இல்லை. என்ன ரொம்ப பழகி போயிட்டாங்க. இந்த ஒரு கோவிட் அப்படின்ற ஒரு பிரேக் ஒரு 3-4 இயர்ஸில் நல்ல சௌக்கியமாக
ட்ராயிங் ரூமில், டிவியில், ஆன்லைனில், ஃபேஸ்புக் லைவில், யூடியூப்பில் நிறைய செவரல் ஹவர்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குது. ஸோ அந்த ஒரு சௌக்கியத்துக்கு பழகியாச்சு. சோசியல் மீடியா பெருகிட்டதுனால கச்சேரிக்கு வர கூட்டம் குறைஞ்சு போச்சா? ஒரு காலத்தில் கச்சேரிக்கு வந்து காலம்பர நேரத்தில் மியூசிக் அகாடமி மாதிரி சில இடங்கள்ல காலம்பரை வந்து டிக்கெட் வாங்குவாங்க. இப்போ அந்த மாதிரி கூட்டத்தை பார்க்க முடியல. கரெக்டு சார். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இப்போ இந்த கர்நாடிக் மியூசிக் மாதிரி ஒரு இசை வடிவம் என்னன்னா, ரசிகர்களை பார்க்குற சமயத்தில் ஒரு பேஷ் பலே அப்படின்னு ஒன்று காதில் விளையாடுற சமயத்தில் இன்னும் குஷியாக, இன்னும் சந்தோஷமாக ஒரு ஒரு 4 சங்கதி எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போ ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம் அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தி. அது லைவாக பாடுற சமயத்தில் தான் பாடுறவங்களுக்கும் அந்த ஒரு 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 முழுமையாக பாடுற ஒரு அனுபவம். கேட்குற ரசிகர்களும் அந்த காலத்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த லைவாக கேட்குறது அப்படின்றதோட ஒரு ஜோஷ் நிச்சயமாக என்ன தான் சொன்னாலும் எவ்வளோ இது பண்ணாலும் மீதி எந்த மீடியமாக இருந்தாலும் குறைவு தான். அதான் எலாபரேட்டாக பண்ணணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஆமாம், கரெக்ட், வெரி ட்ரூ. பட் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாமே வந்து ஒரு காலத்தின் கட்டாயம், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. கிரிக்கெட் மேட்ச்லாம் சொல்லுங்கள், 5 டே போயின்னு இருந்தது டெஸ்ட் மேட்ச் எல்லாம். அதுக்கப்புறம் 1 டே இன்டர்நேஷ்னல்னு இருந்தது. 50 ஓவர் போய் இப்போ வந்து 2020 காலத்துக்கு வந்திருக்கு இல்லையா? ஸோ ஐ மீன் ரசிகர்களை எனக்கும் புரிஞ்சுக்க முடியாது. முதல்ல கொஞ்சம் திக்குன்னு இருக்கும். ஒரு 4-5 வருஷம் முன்னாடின்னா கச்சேரி ஆரம்பித்து ஒரு 8 மணி நெருங்க போகிறதுன்ற போது அப்படியே சாரையாக ஜனங்கள் எழுந்து போகிற சமயம் ஐயோ என்னடா அது அப்படின்னு நினைப்பா இருக்கும். இப்போ நானே வந்து நினச்சி பார்த்துப்பேன், ஒரு ரசிகையாக ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரிக்கு போச்சுன்னா ஐயோ இப்போ நான் போகணும், இப்போ இதுக்கு மேலே லேட்டாக கிளம்பினா டிரைவர் சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பணும், நாளைக்கு மறுநாள் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு அவர் சீக்கிரமாக வரணும். அதே மாதிரி என்னோட டியூட்டிஸையும் நாளைக்கு ஏர்லியாகவே எனக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது, அப்போ நம்ம சீக்கிரம் போகணும். இப்படி ஒரு பிஸி ஸ்கெட்யூல் என்ன மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய அதை தாண்டி வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்ன்றது நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் தான் மாறிக்கணும்னு நினைக்கிறேன். என்னதான் தர்மவதி அப்படியே விஸ்தாரமாக பாதியில கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, அந்த ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு ரசிகர் சொல்லுவார், அப்பா எனக்கு என்ன இருந்தாலும் இந்த கல்யாணி, காம்போதி, தோடி இதெல்லாம் கேட்கணும்ப்பா, கனராகத்தை கேட்டால் தான் ஒரு நிறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவார், ஐயோ இதெல்லாம் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க, போர் அடிச்சு போயிடுது, ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பாட மாட்டாளா அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. அபூர்வ ராகமாக எடுத்துகிட்டு பாடணும், கர்ணரஞ்சனியை மெயினாக வச்சுட்டா என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு ஒரு ரசிகர் சொல்லுவார். ஒருத்தர் வந்து விவாதியில் ஒரு அதுக்குன்னு ஒரு கலர் இருக்குது, நாசிகா பூஷணி மாதிரி அதெல்லாம் நடுவில் கொடுக்கணும்ப்பா அப்படின்னுவாங்க. சில பேர் நல்ல தமிழ் பாட்டே கேட்க முடியல, ஒரு குரூப் துக்கடா கேட்குறதுக்குனே வருவாங்க. ஒருத்தர் வந்து இந்த கொஞ்சம் ஹிந்துஸ்தானி டைப்பாக இருக்கிற பஜன்ஸ் அபங்ஸ் எல்லாம் கேட்குறதுக்குன்னு. இந்த 1.5 மணி நேரத்தில் யார் சில பேர் வந்து பிராச்சீனமாக இருக்கிற ஒரு நாராயண கவுளை கேட்கணும்ப்பா, ஒரு ஹுசேனி கேட்கணும், முக்காரி கேட்கணும், அதெல்லாம் போயிட்டே இருக்கு, எல்லாம் பாடினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது யாரை கேட்டர் பண்ணுறது இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள? இது எப்பயுமே ஒரு சவால் தான். ஆமாம், எப்பவுமே சவால். இப்போ கூடுதல் சவால். ஏன்னா இந்த டைம்குள்ள ராகம் தானம் பல்லவியில் வெரி வெரி டஃப். நிஜமாவே அந்த ஒரு சில இடங்கள்ல தான் பாட முடியறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு வித்வானோ விதூஷியோ கச்சேரி நடத்தினா மட்டும் போகாது, அதாவது வாய்ப்பாட்டு மட்டும் போகாது. அவங்க வந்து பல துறைகளில் கெட்டிக்காரங்களாக இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியணும், அவங்க சினிமாவில் பாட தெரியணும், அவங்க தன்னை வந்து வெவ்வேறு ரூபத்தில் வந்து தன்னை சார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல சார். முன்னாடியே சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்பாட்டு கற்றுக்கிற சமயத்துலலாம் குரல் வசதியாக இல்லைன்னா குரல் இல்லாதவர்களுக்கு விரல் அப்படின்வாங்க. ஒரு வீணையும் சைடில் கற்றுக்கோங்கப்பா, ஒரு வயலின் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு தாள வாத்தியம் கற்றுண்டா கொஞ்சம் தாள விஷயம் லயமெல்லாம் நிற்கும். இந்த மாதிரியான சமாச்சாரம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதோடு அசோசியேட்டடாக சில விஷயங்கள்ல சில பேர் சான்ஸ்கிரிட், இப்போ நான் கூட தெலுங்கு கற்றுட்ருக்கேன் சின்ன வயசில். ஏன்னா நிறைய தெலுங்கு கீர்த்தனைகள்லாம் கொஞ்சம் புரிஞ்சு பாடலாம், உச்சரிப்பு தெளிவு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ரிலேட்டட். இப்போ அதுக்கும் சம்மந்தம் இல்லாத சில விஷயங்கள் கற்றுக்கணுமே. இப்போ ரெக்கார்டிங் தெரிஞ்சிருக்கணும், எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், விஷுவல் எப்படி கொடுக்கறது, மார்க்கெட்டிங்
முதல்ல அந்த விஷயம் நீங்கள் சொல்லவே இல்லையே. ஆமாம், மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும், மீடியா தெரிஞ்சிருக்கணும், வேற ஏதாவது நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான என்னெல்லாமோ யுக்திகள் தேவைப்படுறதே. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. ஆமாம் இல்லைன்னா நீ நிற்க முடியாது. ஆமாம். இப்போ நம்ம கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் பல பேர் பார்த்துட்டேன். காலம்பரை ஜிப்பா போட்டு உட்காந்துருக்கோம், சாயந்தரம் ஆனால் ஜீன்ஸை போட்டு கிட்டார் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஆமாம், வேற ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக்கும் பாட வேண்டியிருக்கு, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பேசணும், என்னெல்லாமோ செய்ய வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் சம்டைம்ஸ் கவலையாக இருக்குது. எவ்வளோதான் இந்த சங்கீதம் அப்படின்றத சரியாக பாடுறதுக்கே வாழ்நாள் பத்தாது. இதில் நம்ம நீ சங்கீதத்தை கரெக்டாக பாடுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு காலம் இல்லையே. அந்த மாதிரி நீ இவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் ஜெயிக்கணும்னா அவங்களும் பார்க்கணும்ல, எப்படி நம்ம நம்மளுடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்றது யங்ஸ்டர்ஸ் யோசிக்கிறது. ப்ரொஃபஷனாக எடுத்துனுட்டாங்கன்ற போது யோசிக்க வேண்டியிருக்கு. மேபி இது ஒன்று சொல்லலாம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணால் இதெல்லாம் தேவையில்லை இல்லையா? அது ஒன்று தான். எங்கள் தாத்தா சொல்லுவாராம், மணி தாத்தா, பாலக்காடு மணி ஐயர் தாத்தா சொல்லுவாராம், எல்லாரும் பண்ணினதை பண்ணிட்டு அதுக்கும் மேலே ஒன்று பண்ணினா அப்போ தான் உன்னுடைய பேர், உன்னுடைய முத்திரை அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேலண்ட் இருந்ததுன்னா இதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி அப்ரிசியேஷனுங்கிறது ஜனங்கள்கிட்ட இந்த அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு பொறுமையும் இல்லை. கரெக்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கார் அமைப்பு இருக்குல்ல, ஆமாம், கர்நாடிக் அப்ரிசியேஷன் தானே அது. அது எப்படி நீங்கள் சர்வே பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க? எப்படி அதை ரசிகர்கிட்ட கொண்டு போகிறீங்க? குளோபல் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அசோசியேஷன், அதாவது கர்நாடக இசைக்கலைஞர்களுடைய ஒரு கூட்டமைப்பு. ஆமாம். இது 2019 தொடங்கினோம். ஸ்ரீமதி சுதா ரகுநாதன் மேடம் அவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு நிறைய முன்னணி கலைஞர்கள் அதில் இருக்காங்க. ஜிசிஎம்ஏ சௌமியா அவங்க இருக்காங்க, உன்னிகிருஷ்ணன் இருக்கார், பிரியா சிஸ்டர்ஸ் இருக்காங்க, தஞ்சாவூர் முருகபூபதி அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார், மல்லாடி பிரதர்ஸ் இருக்காங்க, மைசூர் பிரதர்ஸ் அவங்க இருக்காங்க. எல்லா மாநிலத்துலேருந்தும் ரெப்ரசன்டேஷன். அரவுண்ட் 300-400 மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. வாத்தியம், குரல் இசை எல்லாமே. இப்போ ஒரு சீசன் முடிஞ்ச உடனே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் எல்லோரும் ஒரு மீட்டிங் போது, என்ன இது எல்லாரும் இவ்வளோ அருமையாக பாடுறாங்க, ஆனாலும் ஜனங்கள் அப்படின்றது கச்சேரிக்கு வர்றது, ஆடியன்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கே, என்ன பண்ணலான்ற பொழுது நான் தமிழ்நாடுவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கேன் ஜிசிஎம்ஏக்கு. ஸோ எனக்கு என்னமோ இதை வேர்லேருந்து பிடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இது ஒரு சின்ன குழந்தைகள் அவங்கள அந்த ஏஜ் குரூப்லேருந்து பிடிச்சு அவங்கள நல்ல ரசிகர்களாக உருவாக்கணும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணிச்சு. ஏன்னா நான் இந்த அந்த ஏஜ் குரூப் குழந்தைகளை பார்க்குற சமயத்தில் என்னுடைய டாட்டர்ஸோட கிளாஸ்மேட்ஸ் அப்படி இல்லாமல் அவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது நிறைய குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியல, ஒரு கச்சேரியே கேட்டிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குரூப் கூட இருக்காங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு பிளான் நான் இதை கேட்டேன், இதை கிரியேட் ரசிகா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போனோம். CAR கார்னு அதை இது பண்ணிட்டு ஷார்ட்டாக. ஸோ இந்த கார் அப்படின்ற ப்ராஜெக்ட் என்னென்னா, கர்நாடக சங்கீதம் அப்படின்றத ரொம்ப விஷயம் தெரிஞ்சால் தான் ரசிக்க முடியும், இல்லைன்னா ஐயோ அது ரொம்ப டெக்னிக்கல்ப்பா, ஐயோ ராகம் அது மேளக்கர்த்தான்றாங்க, தாளம்ன்றாங்க, கோர்வைன்றாங்க, இதெல்லாம் நமக்கு புரியல. இல்லை, ஆரம்பத்தில் அதெல்லாம் தெரிய வேண்டாம், முதல்ல நீங்கள் கேட்டு பழகுங்க. அந்த ஃபெமிலியாரிட்டி. நான் கர்நாடக சங்கீதம் ஒரு பாப்புலர் மீடியாவோட ஃபைட் பண்ணும் அப்படின்னே சொல்லலை. நிச்சயமாக மீதிலாம் என்டர்டெயின்மெண்ட் தான் முதல்ல இருக்குது. கர்நாடக சங்கீதத்துக்கு அது இல்லைன்றது நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அதில் ஒரு டேஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அது யாருக்கு இருக்குன்றது கேட்டால் தானே தெரியும். அந்த எக்ஸ்போஜரே இல்லாதவங்களுக்கு எனக்கு அந்த எக்ஸ்போஜர் கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஒரு இந்த 16 வயசுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு மீட்டிங் நாங்கள் நிறைய பேர் போட்டோம். அப்போ இந்த ஒரு 15-16 வயசுக்கு அப்புறமானா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கு ஐடியா, அதை மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, இந்த ஒரு
6th 7th 8th இந்த ஒரு ஏஜ் குரூப், அந்த கேட்டகரியில் இருக்கிற குழந்தைகளை அட்ரஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக அவங்களோட ரொம்ப குஷியாக பேசிகிட்டு இருக்கலாம். கர்நாடக சங்கீதத்தை பற்றி நம்ம சொல்லலாம். யாருக்கு அது பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு என்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு நாங்கள் மேல்கொண்டு ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி நிறைய இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதை பற்றின விஷயம் நிறைய இது பண்ணி, அதை விட முக்கியமாக நம்ம டிசம்பர் இசை விழாம்போது அவங்கள ஃப்ரீயாக பெரிய ஆர்டிஸ்ட் கச்சேரிலாம் கேட்க வைக்கணும். ஸோ இதனால் நான் அந்த சபாக்கள் கிட்டலாம் பேசி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், நீங்கள் ஒரு எல்லா கச்சேரிக்கும் எங்களுக்கு ஒரு 10 பாஸ் 15 பாஸ் கொடுங்கோ, இந்த குழந்தைகள் கேட்குறதுக்கு நீங்கள் இது பண்ணணும். அவங்களாம் ரொம்ப ஆசையாக அதுக்கு ஒத்துழைச்சாங்க. மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், பார்த்தசாரதி சுவாமி சபா, பிரம்மகான சபா, இன்னும் ஒரு 4-5 சபாஸ். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒத்துழைப்பின் பேரில் அரவுண்டு ஒரு 40-50 ஸ்கூல்ஸ் போன வருஷம் நாங்கள் போயிட்டு, எப்படின்னா ஒரு நிறைய கலைஞர்கள் இல்லையா, இப்போ நம்ம பரிச்சயமான கலைஞர் ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஒரு யங்ஸ்டர் டீம் ஒரு கச்சேரி பாடுவாங்க. ஸோ அவங்க வெறுமை பேசுவாங்க, யார் கச்சேரி கேட்டிருக்கீங்களா, பரவாயில்ல உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு கர்நாடக சங்கீதம் பிடிக்குமா, என்னது உங்களுக்கு என்ன கர்நாடக சங்கீதம், யார் வந்து ஐயோ ஸ்லோ போரிங்னு நினைக்கிறீங்க, கை தூக்குங்கன்னா கை தூக்குவாங்க. இல்லை இப்போ நான் உங்களை அந்த கருத்தை முறியடிக்கலாமா அப்படின்னு சொல்லி, இப்போ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை வந்து பாட சொல்கிறது நிறைய பேர் பண்ணாங்க. சந்தானகோபாலன் சார், இது எங்கே நடந்தது இதெல்லாம்? ஒவ்வொரு ஸ்கூலில் போயிட்டு சந்தானகோபாலன் சார் ஒன்று பண்ணார், குருச்சரன் ஒன்று பண்ணார், வசுதா ரவி பண்ணாங்க, நான் ஒரு 2-3 பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா பண்ணார். ஸோ நீங்கள் எல்லாம் ஊரில் இருக்கும்போது யாராவது கரெக்ட் எல்லாருடைய ஒரு இது காயத்ரி கிரீஷ் பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது அரௌண்ட் 850 to 900 ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு இதில் பிடிச்சிருக்கு, நாங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். கார்பரேஷன் ஸ்கூலா அல்லது பிரைவேட் ஸ்கூலா? அதுவும் அங்கேயும் போயிட்டு வந்தோம், அங்கேயும் ஒரு 2-3 ஸ்கூல்ஸ் கவர் பண்ணோம். அண்டு கொஞ்சம் இந்த சோ கால்டு ஒரு அஃப்ளூவன்ட் ஸ்கூல்ஸும் போனோம். கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, எல்லா விதமாக எல்லாம் குழந்தைகள் தான் சார். எல்லா இடத்துலையும் என்னோட அபிப்பிராயம் நான் பார்த்தேன், குழந்தைகளாக தான் இருக்காங்க. துரித கால பாட்டை ரசிக்கிறாங்களா, அதாவது ஃபாஸ்ட் பீட்டுங்கிறாங்களே, அந்த எல்லா வெரைட்டியும் இருக்கு. ஸோ இப்போ துரித்த காலம்ல ஒரு பாட்டுன்னா ரொம்ப ஆசையாக என்ஜாய் பண்ணுறாங்க, பீட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியாவர்த்தனம்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நம்ம மாற்றி வாசிக்கிறது, ஒரு கோர்வை, அது மாதிரி எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபெமிலியராக இருக்கிற பாட்டுக்கள்லாம் பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த பாட்டெலாம் ரொம்ப விரும்பி கேட்குறது, இந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் ஒரு உருப்படி சின்ன ராகத்தோட, நெரவல் ஸ்வரத்தோட, வயலினோட, மிருதங்கத்தோட ஒன்று பாட வச்சோம். அதை கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்கன்னா, நம்புவீங்களா? ஸோ அப்புறமா என்ன சந்தோஷம்னா, ஒரு 50லேருந்து 60 குழந்தைகளை கேட்க வச்சோம். ஸோ அந்த குழந்தைகள் கச்சேரி கேட்க வரத்துக்கு கூட ஒரு எஸ்கார்ட்டும் அலவுட். பாஸ் கொடுத்துடுவோம், ஆனால் நிச்சயமாக கச்சேரி கேட்க வரணுன்ற மாதிரி. யார் சில தள்ளி இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த ஸ்கூலில் நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி, ஒரு பிக்னிக் மாதிரி, இந்த எங்களுடைய மெம்பர் ஒருத்தர் போவாங்க, சங்கீதத்தை பற்றி சொல்லுவாங்க, கச்சேரி வந்து கேளுங்கோ ரசிங்கோ அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இன் கண்டினியூவேஷன் ஆஃப் இட் இந்த வருஷம் மகான் மேதை அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், சுதாக்கா வந்து எம்எல்வி அம்மாவை பற்றி பேசினாங்க மேதையில். மகான் அப்படின்னு விஜய் சிவா சார் வந்து தீக்ஷத்தரை பற்றி பேசினார். நான் வந்து பட்டம்மா அம்மா பற்றி பேசினேன், உன்னிகிருஷ்ணன் தியாகராஜரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அதை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சார் இந்த விஷயம் தான் வந்து டிஎம் கிருஷ்ணன் நிறைய சொல்கிறாரு, கர்நாடிக் மியூசிக்கு காமன் மேன்ட்ட கொண்டு போகணும், நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுருக்கீங்கன்னு. இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அவருடைய ஆதரவு உண்டா இல்லையா? சார் நாங்கள் GCMA அப்படின்ற அந்த கூட்டமைப்பு அவர் இருக்காரா இல்லையா? அவர் இல்லை. பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு கிருஷ்ணாக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு அவருடைய தெரியல. அவருடைய ஐடியா இதுதானே, அவர் இதுதானே காலம் பூரா சொல்லிட்டு இருக்காரு, அதுதானே அவர் விமர்சனமே பண்ணுறாரு வெவ்வேறு பத்திரிகையில். எவ்வளோ பேர் வேணா என்ன முயற்சி வேணா எடுக்கலாம் சார். இது வந்து இப்போ நான் வந்து இந்த முயற்சி எடுத்திருக்கேன், இன்னும் பல கலைஞர்கள் பல விதத்தில் பண்ணிட்டும் இருக்காங்க சைலண்ட்டாக.
இப்போ எத்தனையோ பேர் வந்து போய் எங்கேயோ போய் சொல்லி கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. சில பேருக்கு ப்ராப்பகேண்டாக்கு வழி இருக்கும், சில பேர் சைலண்டாவும் நிறைய செய்து கொண்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அன்சங் ஹீரோஸ்லாமும் இருக்காங்க. சரி, இப்போ நீங்க இதுல வரவங்க பெரும்பான்மைனா எல்லாருமே வந்து சாதாரண மக்கள், சாதாரண சொசைட்டில ரொம்ப சாதாரணமா இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் வராங்களா? வராங்க சார். ஐயோ, ஒரு குப்பத்திலர்கள்லாம் வரானா? நான் தான் சொல்றேனே, எனக்கு இந்த பேதமையே பண்ண பிடிக்கல சார், டிஸ்கிரிமினேஷனே. நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் குழந்தைகள் தான். கார்பரேஷன் ஸ்கூல்ல போன குழந்தைகளும் மிருதங்கம் வாசிக்கிற சமயத்துல அந்த தனியா வர்த்தனத்தும் போது தாளம் போட்டு ரசிக்கிறாங்க. அவங்களும் கச்சேரி கேட்டிருக்கீங்களா, கேட்டது இல்லையானா கேட்கலன்னு கை தூக்குறாங்க. வேணா அவங்க தமிழ்ல பேசுறாங்களா இருக்கும், அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்களா இருக்கும். எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதான். அதுலயும் சில குழந்தைகளுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டடா இருக்கிற குழந்தைகளை தான் நாங்க என்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த 850 குழந்தை இல்ல, ஒரு 50 குழந்தை இல்ல, ஒரு 100 குழந்தைங்க வந்து ஒரு ஃபியூச்சர் நல்ல ரசிகாசா உருவாகாதான்ற ஒரு ஆசை தான். இந்த மியூசிக்ல இருந்து இளையராஜா மியூசிக் வருவோம். இளையராஜாவுடைய மியூசிக் இப்போ அவர் பெரிய விழா எடுத்திருக்காங்க. 50 ஆண்டு நிறைவானதை விட்டு மிகப்பெரிய விழா எடுத்து எல்லாரும் வந்து பாராட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்துறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்ல விஷயம் தானே. அது ஒரு இசை கலைஞரா வந்து ரொம்ப ரொம்ப பரமானந்தமா இருக்கு. ஒரு இசை மேதைக்கு, ஒரு எவர்கிரீன் லெஜெண்டுக்கு கலை வாழ்க்கை அது சார். சில பேர்லாம் வந்து அந்த மேதை அப்படின்ற ஸ்தானத்தையும் தாண்டி போயிடுறாங்க. இப்போ சிவாஜி கணேசன் சாரோ, இல்லை லதா மங்கேஷ்கர் அம்மாவோ, இல்லைன்னா பி சுஷிலா அம்மாவோ, இந்த மாதிரி மெல்லிசை மன்னரோ, அது மாதிரி இருக்கிறவங்கலாம் நமக்கு வந்து ஒரு நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சிடுறாங்க. அது மாதிரி இளையராஜா சார் பற்றிலாம் என்ன சார், அவருடைய மேதா விலாசம் பற்றி அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கே இல்லை சார். அவருக்கு எவ்வளோ வேணா செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த ஒரு முயற்சி பாராட்டுதலுக்குரியது. சரி, இளையராஜா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலைஞர்கள் இருக்காங்கல்ல, கர்நாடகா ஆகட்டும், சினிமா ஆகட்டும், அந்த கலைஞர்களை வந்து கவர்மெண்ட் அப்பப்போ இந்த மாதிரி பாராட்டி அவங்கள ஊக்குவிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோ பண்ணினாலும் சந்தோஷம் தான் சார். அந்த மாதிரி அந்த ஒப்பற்ற நிலைமையில ஒரு அவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கிற இசைக்கலைஞர்களை அங்கீகாரம் கொடுத்து செய்யறது அப்படின்றது நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 37 வருஷமாக பாடிட்டு இருக்கீங்க. இவ்வளோ வருஷமாக பாடுறீங்க, இன்னும் வந்து உங்களுக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் மாதிரி நேஷனல் அவார்ட்ஸ் இன்னும் கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கா உங்களுக்கு? சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நடக்க நடராஜன் செயல் அப்படின்னு போயிடுவேன். ஸோ எல்லாம் சந்தோஷமா, எனக்கு நிம்மதியாக நான் பாடின்னு இருக்கேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்க, வேற யாராவது ரசிகர்கள் வந்து என்ன மேடம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்கிறச்சு, சரி அவங்க சொல்கிறாங்களே அதுவே சந்தோஷம். இல்லை, இப்போ பத்மஸ்ரீ பத்மபூஷன் இந்த விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பேருக்கு 1, 2 அங்கங்கே இருக்குது. அது கூட வந்து பெரிய இது பண்ண வேண்டியிருக்கு, மெனோவரிங் பண்ணி தான் அதுவும் வாங்குறாங்க. ஸோ ஒரு கலைஞனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி தான் வாங்கணுங்கிற அந்த சிஸ்டமே தப்பாக இருக்கு இல்லையா? தப்பு தான் சார். நான் வந்து கடுமையாக அது என்னுடைய இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, கண்டுபிடிக்க கலைஞர் அப்ளை பண்ணி நான் ஒரு விருதுக்கு தகுதியானவள், நான் இவ்வளோ நல்லா பாடிட்டு இருக்கேன், கொஞ்சம் நல்லா பாடுவேன், கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றது நல்லா இல்லையே சார். நல்லா இல்லை இல்லையா? எவ்வளோ திறமையை கண்டுபிடிச்சு அங்கீகாரம் கொடுக்கணும், அதுதான் கரெக்டான முறைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே உள்ள சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. ஆமா, நான் இல்லைன்னு சொல்ல வரல. சேட்லி நிறைய கேஸ்ல அந்த மாதிரி, சில கேசஸ்ல நான் எல்லாரும் அப்படிதான்னு நான் சொல்றதுக்கு விரும்பல. ஸோ தென்னிந்திய கலைஞர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி அவார்ட்ஸ்ல எஸ் இன்னும் கொஞ்சம் கலைஞர்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் இன்னும் கூட ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் சவுத் இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து ஜென்ரலி, இப்போ என்னோட கருத்து தான் நிறைய கலைஞர்களுக்கு இருக்கும், அதனால அவங்க போய் இதுக்கு போய் ஒர்க் பண்ணணும்னா பரவாயில்லப்பா, நம்ம சந்தோஷமா நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அவார்ட் தானா வந்தா வரட்டும் அப்படின்னு கெத்தா இருக்கிறவங்க நம்ம சவுத் இண்டியன் கலைஞர்கள். அதனால இதுதான் உண்மை. வரட்டும் போகட்டும். ஆமா. நீ இளையராஜாவை சந்திச்சிருக்கீங்களா? ஆமாங்க, நான் ஒரு நிறைய தரம் ஒரு
முறை அவரை சந்திச்சிருக்கேன். ம். இன்ஃபேக்ட் முதல்ல தரம் வந்து அவங்க வீட்டு நவராத்திரியில் என்னுடைய பாட்டியோட நான் கூட பாட போன பொழுது ஓ. அவரை சந்திச்சிருக்கேன். அப்புறம் நானே தனியாக அவங்க வீட்டில் ஒரு 2-3 தரம் பாடியிருக்கேன். ம். அதுக்கப்புறமா சில ஃபங்க்ஷன்ஸில் அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கார். நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பொது விழாக்களில் பார்த்துருக்கேன். நவராத்திரியில் நீங்கள் பாடும்போது எந்த பாட்டு என்னன்னு கேட்பாரா? எனக்கு இந்த பாட்டு பாடுங்கன்னு கேட்பாரா? அல்லது நீங்கள் பாடின பாட்டு அவர் ஏதாவது நல்லா இருக்கேன்னு சொல்லுவார்? சார் அவர் உட்காந்து கேட்டு ரசிச்சுட்டு இருந்தார். அதுவே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அவர் பர்டிகுலராக எதுவும் அந்த மாதிரிலாம் சொல்லலை. சரி, அவர் ஏராளமான பாட்டுகள் கம்போஸ் பண்ணிடுறாரு, எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. அதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அல்லது அடிக்கடி நீங்கள் முணுமுணுக்கிற பாட்டுன்னு எதை சொல்வீங்க? சார் அதெல்லாம் நான் நிறைய பாட்டு அவருடைய பாட்டெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம் இல்லையா? ஸோ எத்தனையோ பாட்டு இதில் நான் என்னால் 1-2ன்னு சொல்லவே முடியல. நாயக்கன் பாட்டு, மௌனராகம், இப்படி எத்தனையோ சொல்லலாம் சார். பாட்டு சின்ன சின்ன வண்ண குயில் பிடிக்கும். அப்படியா? அதுக்கப்புறமா வந்து நாயகன், நாயகன், அதுக்கப்புறம் முதல் மரியாதை, இப்படி எவ்வளோ சொல்லலாம் சார். சிந்து பைரவி, அதெல்லாம் எவ்வளோ தரம் கேட்டிருக்கோம். வருஷம் 16 எல்லாம் வந்து நான் 11th 12th அப்படி ஃபஸ்ட் இயர் அதெல்லாம் நம்ம கிழக்கு வாசல், அப்புறமா வந்து நிறைய சார். சின்ன சின்ன வண்ண குயில் பாட முடியுமா உங்களால்? 2 லைன். சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். நிறைய அது தவிரவே சார் அதுக்கப்புறமா வந்த பாடல்கள்லாம் இப்போ எனக்கு 1-2ன்னு சொல்ல தெரியல. எவ்வளோ பாட்டு, என்ன சிந்து பைரவி, தர்மவதி, இந்த சிவரஞ்சனி, அதெல்லாம் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கார். அண்ட் அபூர்வ ராகங்கள், நளின காந்திலாம் எந்த நெஞ்சில் நீங்காத, அதெல்லாம் பியூட்டிஃபுல் சாங்ஸ். என்ன பாட்டுகள். தளபதி சாங். ஆமாம், சுந்தரி கண்ணால். அதே மாதிரி தான் அந்த சில அந்த பேக்ரவுண்ட்ஸே, சில அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை கேட்டாலே நமக்கு அப்படியே உருகி போயிடும். அதெல்லாம் அவருடைய காலத்துக்கு அப்புறமா தான் அந்த ஒரு பிளெண்ட் ஆஃப் ஃபோக், மக்கள் இசையுடைய அந்த ஒரு நாட்டுப்புற இசையும், வெஸ்டர்னும், கர்நாடக இசையும், இந்தியன் மியூசிக்கும் எல்லாமா ஒரு பிளெண்ட். என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். பனி விழும் மலர்வனம், அதெல்லாம் வந்து ஒரு அழகான சலநாட்டை. பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், என்ன அழகா அந்த ஒரு சலநாட்டையில். அதே மாதிரி இது ஒரு பொன் மாலை பொழுது, கேதாரம், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் பாருங்க. இந்த ராகத்துலலாமும் லைட்டா அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்கார். நீங்கள் மறக்க முடியாத நபர்? ஆல்வேஸ் என்னோட ஹஸ்பண்ட் மகாதேவன் தான். வெளி உலகத்துக்காக நான் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து இமோஷனலாக நான் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கேன், ஆனாலும் நான் வாழணும் அப்படிங்கிறது என்ன வாழ்க்கை இது? என்னத்துக்கு நான் வாழணும், ஏன் நான் சகிச்சுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் பெண்கள் அப்படின்ற பொழுது